மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. நாம் கடந்த 2 வாரங்களாகவே இந்த புயலால் தீவிர மழைப்பொழிவு ஏற்படும் என எச்சரித்திருந்தோம். அதுபோலவே நேற்று தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் அதீத கனமழை பொழிவு பதிவாகியுள்ளது. இதில் மரக்காணம் முதல் கடலூர் இடைப்பட்ட புதுவை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக அதீத கனமழை பொழிவு 6 முதல் 8 மணி நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் பதிவாகியுள்ளது. மேலும் இன்று அதிகாலை 5:30 மணி வரை புதுவையில் 47 சென்டிமீட்டர் மழையும், விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் 45 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கும் மேல் பெரும்பாலான இடங்களில் பதிவாகியுள்ளது. இதனால் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் தற்பொழுது நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த புயலானது நேற்று மாலை முதல் நள்ளிரவு இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடந்ததாக அறிவித்துள்ளனர். ஆனால் தற்பொழுது இந்த புயலின் மையப்பகுதியானது முற்பகுதி தரையிலும், மையப்பகுதியானது மரக்காணம் மற்றும் கடலூர் இடைப்பட்ட ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நீடித்து வருகிறது. மேலும் இந்த புயலின் மையப்பகுதியானது தற்பொழுது வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருகிறது. இதனால் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மிக கனமழை முதல் அதி கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு இந்த நிகழ்வு இன்று மதியம் அல்லது நள்ளிரவுக்குள் மரக்காணம் ஒட்டிய பகுதிகளில் மையப்பகுதி கரையேறும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு பகுதியில் பல இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த மழைப்பொழிவு மேலும் நிலைமையை மோசமாக்கும் என்பதால் பொதுமக்கள் தற்பொழுது வெள்ளத்தில் சிக்கியுள்ள பொதுமக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அரசு துரித நடவடிக்கை எடுத்து மேலும் வெள்ள நீர் தேங்காமல் வெள்ள நீரை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வானது இன்று நள்ளிரவுக்குள் கரையை கடந்து நிகழ்வின் மையப்பகுதி கரையை கடந்து தென்மேற்காக நகர்ந்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு கேரளா பகுதிகள் வழியாக அரபிக்கடலுக்கு டிசம்பர் 3ஆம் தேதிக்குள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு கேரள கடலோரத்தில் செல்வதால் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்று சற்று தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மேற்கு திசை நோக்கி அரபிக்கடலுக்கு உள்பகுதிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை டிசம்பர் 3ஆம் தேதி வரை ஆங்காங்கே தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்பை அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு இந்த இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறுமாறும், தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மேடான இடங்களுக்கு செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் தற்பொழுது இது குறித்தான இந்த நிகழ்வு துல்லியமாக எந்த நேரத்தில் மையப்பகுதி கரையேறும் என்பதை தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.